சுவாமி மன்னர்களா, ஐயா குலத்து மன்னர்களா, சாமியே தாயை சிறந்த கோயிலும் இல்ல, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்ல. அந்த பழமொழி மறவாமல் எனக்கு தாய்க்கும் தாயாக, தந்தைக்கும் தந்தையாக வழங்கும் என் 5 கணவன்மார்கள். சுவாமி, உங்களுடைய திருவடியை உங்களுடைய தேவியான பாருங்களி பாஞ்சாலி அடிப்பணிந்தேன் மன்னா. பாதம் பழுதால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பாதம் பழுதாலே என்று சொல்ல வந்திருப்பா வந்திருப்பா. என்றும் வாழ வேண்டும். கோடான கோடிக்கான நாங்க வாழ்ந்திருப்போம் சாமி. இருந்தாலும் மன்னா, இந்த தேவியாருடைய மனதில் ஒரு ஆசை. ஆசையா? ஒரு ஆசை 1000 ஆசையா சாமி, இந்த பாண்டவர்கள் ஜெயிப்பது எப்போ? நம்ம இந்த 14 ஆள்வது எப்போ? நம்ம கல்லு தலகாணி காடு பன்னிமத்தில் திரியிறோம். முள்ளும் தலகாணி நம்ம உடுத்துறதெல்லாம் உங்க தலை நம்ம தெரியுமே. நம்மளுக்குன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லையா சுவாமி? கவலை கொள்ள வேண்டாம்.
5 பேரும் மழை கல்லாட்டி என் புருஷமாருங்க இருக்கிறீங்க. இந்த தேவியாருக்கு நீங்க என்ன சாமின்னு அஞ்ச வேண்டாம். தஞ்ச மகனாக இருக்கும்போது நீ ஏன் அஞ்சுகிறாய்? ஆமா குருவாதரம் கொஞ்சம் பாண்டவர்கள். ஆமா நாங்க உங்களுக்கு 5 பேர் இருக்கும்போது நீ 5 கலங்காத. கலக்க கூடாது. அந்த அள்ளி அவன் புரியிருப்பார். ஆமா நீ கலங்காத. இந்த மாய வந்து உணரப்பா. நாங்க 5 பேர் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? அவனுக்கு ஆபத்து. கவலைப்படாத. அண்ணா சொல்லுங்கள். ஆனால் இது இன்னிச்சு மூணாவது வனத்திலே முருகன் இடத்தில் இருக்க வேண்டும். அண்ணா, நாம காலை எழுந்தவுடன் ஆமா பூஜை முடிப்பது. ஆமா. நம்ம கலங்காத. ஆமா. அதனால நம்ம 4 பேரும் சேர்ந்து 5 பேரும் சேர்ந்து பூஜை முடிச்சுட்டு ஆ. ஆ. ராமதான் வர்ணசாலைகளா அறியாத விழ்வெளித்து இந்த வந்தியான மாளிட்டீங்க இவரும் கல்லின்று கண்டதெல்லாம் நம்ம கடவுளான என்று வணங்கி வந்தோம். காடும் மேடுன்னு திரிஞ்சு அலையுமே தவிர என் சாமிகள் போகும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் இடமெல்லாம் எனக்கு தலகாணியா நினைத்து வந்தனே தவிர உங்களை மனதா நினைத்தே தவிர வேற என்ன பாவம் செய்தேன் சாமி. ராமதா மறுபடி வந்தால் கொட்டுதான் தர வேண்டும். அதுபோல எங்க 5 பேர்த்தையும் கல்யாணம் பண்ண தவிர வேற என்ன ஒரு சுகம் எந்த சுகத்தையும் காக்கவில்லை. அவங்க பஞ்ச பாண்டவர்கள் திருமணம் செய்து ஆமா. அன்றே அன்னிமான காணகத்துக்கு சில நாள் சந்தோஷமா இருக்கும். ஆமா. அன்னிமான காணகத்துக்கு வந்தோம். இது நிலையல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. நடக்க வேண்டியது நடந்தே தீரும். சரி கட்டாயம் நைவ பஞ்ச பாண்டவர்களும் 4 ஆண்டு தீருவோம். அதிகாரம் செய்த கொடுமையால உண்மைதான். ஆளுக்கு ஒரு சபதம் வைத்து விட்டு வந்தமே நம்மளுடைய சபதம் என்னைக்கு முடியும்? 10 நாள் பாரத போல கட்டாயம் நிச்சயமா நடந்தே தீரும். நீ வைத்த சபதம் முடியும். நான் வைத்த சபதமும் முடியும். அன்னைக்கு பேசிக்கலாம். பொறுமையா இரு. நாங்க சூரிய பூஜை முடிச்சு வருகிறோம். சென்று வருவோம். பத்திரமாக பார்த்து போய் வாருங்கள். பாருங்கள் போகலாம்.